மகனே, நீ ஏன் குழம்பிப் போயிருக்கிறாய்? உனது முகத்தில் ஒருவித சோர்வு தெரிகிறது. உனது மனதின் பாரம் எனக்கு புரிகிறது. அதை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் நான் அறிவேன். உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது மகனே. அதுவும் நீ எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து வரும். ஆனால் பயப்பட வேண்டாம். அது வெறும் சூறாவளி போன்றது. விரைவிலேயே அடங்கிவிடும். உனது உறவுகளில் ஒரு விரிசல் வரப்போகிறது. நீ யாருக்காக அதிகமாய் உழைத்தாயோ அவர்களே உனக்கு எதிராக திரும்புவார்கள். இது உனக்கு பெரிய மன வருத்தத்தை தரும். நீ இந்த சில நாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் எளிதில் நம்பாதே. உன் நன்மையை விரும்புபவர் போல் பேசி உனது பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். ஒரு வேலை விஷயமாக நீ பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவால் உனக்கு சில சங்கடங்கள் வரலாம். ஆனால் நீண்ட காலத்திற்கு அதுவே உனக்கு நல்லது. உனக்கு நெருங்கிய ஒருவரை நீ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய சூழல் வரலாம். அது உனக்கு கூடுதல் செலவையும் மன உளைச்சலையும் தரும். ஆனால் கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ அடுத்த 30 நாட்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கோபத்தால் நீ சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்திவிடக்கூடும். அதனால் வரவிருக்கும் விளைவுகளை பற்றி சிந்தித்து பேசு. உனக்கு தெரியாமலேயே ஒரு ரகசியம் உன் குடும்பத்தில் ஒளிந்திருக்கிறது. அது உனக்கு தெரிய வரும்போது பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அது உனக்கு நன்மை செய்யவே நடக்கும். நீ இழந்த ஒரு பொருள் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ அதை மறந்துவிட்டாய் என்று நினைத்திருப்பாய். அது உனக்கு ஒருவித மகிழ்ச்சியை கொடுக்கும். உனது நீண்ட நாள் கனவு ஒன்று நிஜமாகப் போகிறது. அதற்கு நீ கடினமாக உழைத்திருக்கிறாய். இப்போது அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்திருந்த பண வரவு தடைப்படலாம். ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு வேறு ஒரு வழியில் பணத்தை கிடைக்கச் செய்வேன். இந்த கருப்பசாமி உன் குடும்பத்தை காப்பான். உனது வீட்டின் வாசல் முன்பு ஒரு புதிய வாய்ப்பு வந்து நிற்கிறது. நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நீ பயன்படுத்திக் கொள்ள தவறினால் இதுபோன்று ஒரு வாய்ப்பு மீண்டும் வராது. உன் குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. உனது மனம் நிம்மதியாக இருக்கும். இத்தனை நாட்களாக நீ பட்ட துயரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டின் திண்ணையில் நான் நிற்பேன். உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியும். பயப்படாதே மகனே, கலங்காதே. இந்த கருப்பசாமி இருக்க உனக்கு எந்த துன்பமும் நேராது. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். என் அருளோடு போ மகனே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.